எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 32 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்தில் எபேசு பட்டணத்தில் உள்ளதான விசுவாசிகளுக்கு அவர் ஒரு புத்தி சொல்லுகிறார், ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பவுல் எழுதுகிறார், பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடக்கை. நம்முடைய நடவடிக்கை எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? அழைக்கப்பட்ட அழைப்பு. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு தகுதியாக நான் நடக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக. 1 பேதுரு 2:9 வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்ன? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். என்னை அழைத்தாரே தேவன், என்னை எதற்காக தெரிந்து கொண்டீர்? என்னை எதற்காக இந்த சபையில கொண்டு வந்து வைத்தீர் ஆண்டவரே? அந்த அழைப்புக்கு நான் தகுதியாய் நடக்க வேண்டும். எங்கே என்னுடைய தகுதி? எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்னுடைய அழைப்பு என்ன? அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தை அறிவிக்கிற ஒரு அழைப்பு. அவருக்கு என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரிகம், ஆசாரியத்துவம், பரிசுத்த ஜனம், ஹோலி நேஷன், சொந்த ஜனம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்காரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராயல் பிரீஸ்ட்ஹுட், ஹோலி நேஷன், சொந்த ஜனம், எ பெக்யூலியர் பீப்புள். முதல்ல நாம யாருன்னு அறியணும். என்னுடைய அழைப்பு என்ன? எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? என்னோட அழைப்பு என்ன? எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னை எதற்காக அழைத்தார்? புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய புகழை அறிவிக்கும்படியாக, அவருடைய புகழை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிறதான் இந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அழைப்புக்கு நான் என்னவா இருக்க வேண்டும்? பாத்திரவான்களா நடக்கிறது என்ன அர்த்தம்? தகுதியாய் நடக்கணும். உள்ள அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி அழைக்கிறாரு? மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. நம்ம எப்படி அழைத்திருக்கிறார்? மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். அறிகிறவருடைய அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய். என்ன எப்படி இருக்கணும்? சபைக்கு வரும்போது ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம் என்ன இருக்கணும்? ஜாக்கிரதை ஒண்ணு. ரெண்டாவது என்னது? விசுவாசம். மூன்றாவது என்னது? தைரியம். நாலாவது என்னது? ஞானம் உள்ள வார்த்தைகள்.
வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் கொட்ட வேண்டும். ஞானத்தையும், இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், டெம்பரன்ஸ். அடுத்தது பொறுமை, தேவ பக்தி. சபைக்குள்ள வரும்போது ஒரு தேவ பக்தி, போகும்போது தேவ பக்தி. அடுத்தது சகோதர சிநேகம், பிரதர்லி லவ், கைண்ட்னஸ். அடுத்தது அன்பு, ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சடக்கம், பொறுமை, சகோதர சிநேகம், தேவ பக்தி. இவைகளோடு கூட என்ன செய்யணும்? அன்பு. 9 விதமான தகுதிகளோடு கூட அழைக்கப்பட்டவர்கள் என்றால் இவைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இந்த 9 விதமான ஸ்டாண்டர்டு இல்லாதவங்க யாரு? குருட்டு விசுவாசி. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா, ஒரு டிலிஜென்ஸ், ஒரு ஜாக்கிரதை. இப்படி செய்தால், இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம். ஏன் விசுவாசிங்க இடறி போறாங்க? எதுக்காக இடறி விழுகிறாங்க? இந்த 9 விதமான கேரக்டர் அங்க இல்லை, போயிருக்கு. 9 குவாலிட்டியோடு கூட இருக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இதுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் வீணா போன விசுவாசிகளா போயிடும். என்னை அழைத்த தேவன் எதற்காக என்னை அழைத்தார்? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்னை எப்படி தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 1 2 அதெல்லாம் இன்னும் விளக்கல நான். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். 3 பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம், ஹோலி நேஷன். கரப்டட் கூட்டம் அல்ல இது, பொல்யூட்டட் கூட்டம் அல்ல. அடுத்து சொல்றாரு சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்குதல். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை எதற்காக தெரிந்தெடுத்தார்? வசனங்கள் எல்லாம் மனதில் வைங்க. தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பை உறுதியாக்கும்படி இவளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடராமல் விழாமல் இருக்கிற விசுவாசிகளாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.